ரஹதிபோரபோ. இதோ கர்த்தர் சொல்லுகிறார் ரெலிஷிதிரபோ, கடைசி காலங்களில் ஊழியக்காரர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவை பின்பற்றுவங்க எல்லாருக்கும் ஹஜிரேல கதிரக கண்டிப்பா சோதனை வரும். ஏனென்றால் அமைக்கிறபோ கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு வர்றவங்க எல்லாரும் அமைக்கிற பல கஷ்டங்களை அனுபவித்து அமைக்கிற அந்த தருணத்திலும் கர்த்தரை உண்மையாய் பெற்றுள்ளவர்கள் அமைக்கிற கர்த்தரை உண்மையை நம்பி அவரை எந்த நேரத்திலும் அமைக்கிற அவரை மறவாமல் அவரை அதீரெல்லாம் சுதீராபாக அதீரோ என்ன நேரத்தில் நினைத்து அவரை எந்த நேரத்திலும் மறுதளிக்காதவர்கள் அவரை தான் கர்த்தர் தன் ராஜ்யத்துக்கு தேர்ந்தெடுப்பார். கர்த்தர் சொல்லுகிறார் கடைசி காலங்களில் அமைக்கிற ஊழியக்காரங்களுக்கும் சபை ஆலயத்தின் விசுவாசிகளுக்கும் அமைக்கிற பரீட்சை வரும். அமைக்கிற ஆலயத்தில் இருக்கிறவர்களுக்கு அமைக்கிற அதான் பாஸ்டர் ஹதீர் அலஷிதீர கரையிலருபோ கடைசி காலங்களில் அமைக்கிற கிறிஸ்துவை எதிர்க்கிற கூட்டம் அநேகமாக எழும்பும். அமைக்கிற கரையில சுதிரபோ அமைக்கிற கார்த்த பாஸ் ஹரிலி சுதீரபோ ஹதீரி அம்மாதீரி சுதீர அமைக்கிற கர்த்தர் சொல்லுகிறார் அமைக்கிதிரபோ அமைக்கதீரி லிசுதர பகதீரி அமைக்கதிரோ கர்த்தர் ஒன்று சொல்லுகிறார் அமைக்கிதிரிலிஷர் ஒரு பாஸ்டரை அமைக்கிரிலிஷ முட்டகால் போட வைத்து அதிரிலிக்கதிரபோ கர்த்தரை மறுதலி என்று அமைக்கிரிலிஷிரபதிரக்கு ஒரு கும்பல் சொல்லுகிறது. அமைக்கிரிலிஷிரபோ ஆனால் அதிரகிரிலிஷிரபோ அந்த பாஸ்டரோ அவர்கள் பேச்சை கேட்காமல் அந்த நேரத்திலும் கர்த்தரை துதித்தார்கள். கர்த்தர் அமைக்கிறீர் நீங்கள் மரணத்தில் நின்றாலும் அமைக்கிறீர் நீங்கள் கர்த்தரை நோக்கி துதிங்கள் அமைக்கிறீர். ஏனென்றால் அமைக்கிறீர் அந்த கும்பல் உங்களை கொண்டு போட்டாலும் நீங்கள் கர்த்தருக்காய் இரத்த சாத்தியா மறித்தீர்கள். அமைக்கிறபோ கர்த்தர் அமைக்கிறபோ கடைசி வரை என்னை விசுவாசத்தோடு பிடித்தவன் அமைக்கிறீர் என் விசுவாசத்தை என் மேல் இருக்கிற விசுவாசத்தை உடவே இல்லை அமைக்கிறீர் என்று கர்த்தர் அமைக்கிறீர் பார்த்து சந்தோஷப்படுகிறார். அமைக்கிறபோ அமைக்கிறீர் கர்த்தர் உடனே அவளை அமைக்கிறீர் பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து வருவார். அமைக்கிறபோ பரலோகத்தில் அவனுக்கு ஒரு உயர்ந்த இடம் கிடைக்கப்படும். கர்த்தருக்காய் மரித்தவர்களுக்கு அமைக்கிற கர்த்தருக்காய் இரத்த சாத்தியாய் மரித்தவருக்கு கண்டிப்பா பரலோகத்தில் ஒரு உயர்ந்த இடம் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் கடைசி வரை கர்த்தரை நீங்கள் பின்பற்றுங்கள். ஏனென்றால் அது அமைக்கிற அது கொண்டு போய் நிறுத்துறது அமைக்கிற பரலோக ராஜ்யம். அது மட்டும் இல்லாமல் கர்த்தரை உண்மையோடு துதியுங்கள், உண்மையோடு பாடுங்கள், அவரின் மேல் விசுவாசம் அமைக்கிறபோ நீங்கள் அமைக்கிற யார் மேலே விசுவாசிக்க வைக்கீங்களோ தெரியாது. அமைக்கிற நீங்கள் கர்த்தர் மேல் விசுவாசத்தை வையுங்கள். அமைக்கிற அவர் உங்களை முடிவு பரியந்தம் நடத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹதீரல சுதீரபகதீரோ நீங்கள் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை பாடுங்கள். கர்த்தர் அமைக்கிற உங்களை அமைக்கிற எல்லா தீங்கிலிருந்து விலக்கி உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்துவார். இதோ கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார் உன் விசுவாசத்தை முடிவு பரியந்தம் வைத்துக்கொள். உன் விசுவாசத்துக்கான பரீட்சை அமைக்கிற எப்போ வேணாலும் வரலாம். உன் விசுவாசம் எப்போ கொஞ்சம் கொஞ்சமாய் நிலை தடுமாறுகிறதோ அப்போல்தான் அப்போல்தான் அந்த விசுவாசத்தின் பரீட்சை வரும். நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உன் விசுவாசம் எப்போ பலப்படுதோ அப்போ அந்த பரீட்சை வராது. அமைக்கிறீர் உன் விசுவாசம் எப்போ தள்ளாடுதோ அப்போதான் கர்த்தர் அந்த பரீட்சையை வைப்பார். ஏனென்றால் உன் விசுவாசம் மேலா இருக்க போது நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்பார். உன் விசுவாசம் தடுமாறும் போது நீ வேற ஏதாவது மேலே நம்பிக்கை வைப்பார். அதனால கர்த்தர் அமைக்கிற உன் விசுவாசம் தடுமாறும் போது கர்த்தர் பரீட்சை வைக்கிறார். நீங்கள் எச்சரிக்கையோடு நிற்க வேண்டும். கர்த்தர் வைக்கல பரீட்சையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும்.
நீங்கள் கர்த்தரிடத்தில் அஜீரகா திபீரியலே ஷுத்திரகா தீரவோ ஒரு ஹதீபா சீரியலோ அம்மைக்கு ரிலீஷ் அந்த விசுவாசத்தை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். முடிவு பரியந்தமும் இருக்கிற அந்த விசுவாசத்தை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார்.